தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஹேஹய ராஜர்கள் அவங்கெல்லாம் நாட்டுக்கு திரும்பி விடுகின்றனர். இப்போ இன்னும் சில பிராமணர்களது சரித்திரத்தை பற்றி மார்க்கண்டேய மகரிஷி யுதிஷ்டருக்கு கூறுகின்றார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு காலத்தில் வைன்யன் அப்படின்ற ஒரு ராஜரிஷி இருந்தார். அவர் அஸ்வமேத யாகம் செய்ய தொடங்குகின்றார். அப்போ அந்த அத்திரி மகரிஷி அவர் செல்வத்தை வேண்டி அந்த ராஜா கிட்ட போனார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதுதான் மார்க்கண்டேய மகரிஷி சொல்வது. அவர் என்ன சொல்றார், இந்த அத்திரி மகரிஷி தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பொருள் மீது ஆசை வைக்கவில்லை. அவருக்கு மிகப்பெரிய ஆற்றல் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் நன்கு யோசித்து கானகம் செல்ல வேண்டும். காட்டுக்கு எதுக்கு போவாங்க? இந்த சுகங்களை எல்லாம் துறந்து விட்டு தவம் செய்வதற்காகத்தான் காட்டுக்கு போகிறது. அதனால் அவர் என்ன பண்ணுறார், அத்திரி மகரிஷி அவருடைய மனைவி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு, நாம் மோட்சத்தை அடைய வேண்டும். அந்த மோட்சம் எப்படின்னு சொல்கிறார், முடிவில்லாதது அப்படின்றார், அதிகமானது, குறைவில்லாதது. அந்த மோட்சத்தை நாம் அடைய வேண்டும் அப்படின்றாரு. அதனால் நாம் அந்த காட்டுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் அதை விரைந்து விரும்புங்கள் அப்படின்றாரு. உடனடியாக, ஏன்னா பசங்கன்னும் போது சின்னவங்களாக தானே இருப்பாங்க பெற்றவங்கள விட, அதனால தான் விரைந்து விரும்புவீர்கள் அப்படின்றாரு. ஆனால் அவருடைய மனைவி என்ன பண்ணுறா, அது சரிதான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மகாத்மாவானவர் அந்த வைன்யன் அப்படின்ற அந்த ராஜரிஷி அவர்கிட்ட போயிட்டு நிறைய செல்வத்தை கொடுங்கோ அப்படின்னு கேட்டுக்கங்க. அவர் யாகம் செய்து கொண்டு இருக்கின்றார், ராஜரிஷி. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார். அவர்கிட்டேருந்து ஏராளமான செல்வத்தை வாங்கி கொண்டு நீங்கள் நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ, போஷிக்கத்தக்கவர்கள், நாம் ஆதரிக்கத்தக்கவர்கள், அவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கெல்லாம் அதை சரியாக பங்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க இஷ்டப்படி காட்டுக்கு போகலாம். இதுதான் இணையில்லாத தர்மம் அப்படின்னு இந்த தர்மத்தை தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றா. இப்போது அத்திரி சொல்கிறார், அதாவது மகாத்மாவான கௌதமர் அவர் எனக்கு சொல்லியிருக்கார், அந்த வைன்யன் ராஜரிஷி இருக்கார் இல்லையா, அவருக்கு தர்மமும் இருக்கின்றது, அவரிடம் செல்வமும் இருக்கின்றது அப்படின்றார். அதுக்கப்புறம் நல்ல விரதத்தை கடைப்பிடிப்பவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது. இப்போது கௌதமர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு நான் போனேன்னா என்கிட்ட சண்டை போடுறதுக்குன்னே நிறைய பிராமணர்கள் இருக்கின்றார்கள், என்னிடம் பகைமை பாராட்டுபவர்கள். அதனால தான் அங்கே போனோன்னு நான் நினைக்கல. நான் அங்கே போனேன் அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஐயய்ய இதில் அர்த்தமே இல்லை அப்படின்னு எதிர்த்து பேசுவாங்க. சரி, என்ன ஆனாலும் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், போகிறேன். அங்கே அந்த வைன்யன் ராஜரிஷி அவர் எனக்கு ஏராளமாக பசுக்கள், செல்வம் அதையெல்லாம் கொடுப்பாரு, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் மனைவி கிட்ட சொல்லிட்டு அந்த வைன்யன் ராஜரிஷி அவர் எங்கே யாகம் நடத்துகின்றாரோ அதை நோக்கி ரொம்ப வேகமாக போகின்றார். அங்கே போனவர் அந்த யாகசாலையை அடைந்து அந்த ராஜரிஷியான வைன்யன் அந்த அரசனை துதிக்கின்றார். அதுவும் எப்படி சொல்றார், அரசனே நீ பாக்கியசாலி, நீ பிரபு, இந்த பூமியிலேயே நீதான் முதன்மையான ராஜா, உன்னை ரிஷிகளெல்லாம் துதிக்கின்றனர், போற்றுகின்றனர், உன்ன மாதிரி தர்மத்தை அறிந்தவன் வேற யாருமே கிடையாது அப்படின்றார். இதை கேட்ட உடனே அந்த கௌதம ரிஷி அங்கே இருக்கார், அவருக்கு கோபம் வந்துடுது. அத்திரி, நீ மறுபடியும் இந்த மாதிரிலாம் சொல்லாத, உன்னோட அறிவு நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த உலகத்தில் அரசர்களிலேயே மேலானவன், முதன்மையானவன் அப்படின்னு சொன்னால் அது அந்த மகேந்திரன் தான். அவன்தான் குடிமக்களை எல்லாம் காப்பவன் அப்படின்றார். இப்போ அத்திரி மகரிஷி அவர் கௌதமரை பார்த்து சொல்றார், இந்த அரசன் தான் சக்கரவர்த்தி, இவர் தான் குடிமக்களை பாதுகாப்பவர், நீங்க தான் ஏதோ மயக்கத்தில் இருக்கீங்க, மயக்கத்தினால உங்களுக்குத்தான் அந்த நல்ல அறிவு இல்லை அப்படின்றாரு. இப்போ கௌதமர் திருப்பி சொல்றார், நான் அறிவோட தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் மயக்கம் கிடையாது, ஆனால் நீங்கள் தான் மயக்கத்தில் பேசிட்டு இருக்கீங்க. இந்த சபையில் ஏராளமான பேர் இருக்காங்க, அரசனுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பணுன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். தர்மம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இன்னும் தெரியல, அதனுடைய பலனும் உங்களுக்கு தெரியல.
நீங்கள் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி ஒரு முட்டாளாக இருக்கீங்க. எப்படியோ நீங்கள் வந்து வயசானவர் ஆயிட்டீங்களே தவிர, ஆனாலும் நீங்கள் சின்ன பிள்ளையாகவும் முட்டாளாகவும் தான் இருக்கீங்க அப்படின்றாரு. இப்படி 2 பேரும் வந்து வாத பிரதிவாதம் செஞ்சுட்டு இருக்கும்போது, அங்கே சபையில் இருக்கவங்கெல்லாம், யார் இவங்க 2 பேரையும் முதல்ல இந்த ராஜரிஷியோடைய சபையில் அனுமதி கொடுத்தது? இவங்க 2 பேரும் என்னத்துக்காக இந்த மாதிரி உரக்க பேசிட்டு இருக்காங்க? ஏன்னா தூரம் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அதுவும் சத்தமாக பேசிட்டு இருக்காங்கன்றது பாடி லாங்குவேஜ்லேருந்து தெரியும். ஆனால் என்ன பேசுகிறாங்கன்றது கேட்கல. அதனால தான் என்ன பேசி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அவங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கின்றது. இப்போது காசியபர் அவர் வந்து இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்றார். இது கௌதம மகரிஷி, இது வந்து அத்ரி மகரிஷி அப்படின்னு. இப்போ கௌதமர் அவர் வந்து அந்த யாகசாலை அந்த சபையில் வந்து ஏராளமான முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த விவாதம் எங்கள் 2 பேருக்குள்ள வந்து ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு இல்லையா, இதில் நாங்கள் கேட்குற கேள்விகளை நீங்கள் முதல்ல கேளுங்க. இந்த சபையில் இந்த ராஜரிஷி வைன்யன் அவர் தான் வந்து கட்டளையிடக்கூடிய அதிகாரம் இருப்பவர் அப்படின்னு அத்ரி முனிவர் சொல்றார். ஆனால் எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கின்றது. இந்த கௌதம மகரிஷி அத்ரி மகரிஷி 2 பேருக்கும் பெரிய குழப்பம். கௌதமர் என்ன சொல்றாரு, இந்திரன் தான் பெரியவன், பிரஜைகளை காப்பவன் சொல்றாரு. அத்ரி வந்து இல்லை, இந்த ராஜா தான் வந்து ராஜாக்களிலேயே முதன்மையானவன், இவர் தான் குடிமக்களை காப்பாத்துறாருன்னு சொல்றாரு. அப்போ இதுல சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக சனத்குமாரரை அணுகுகின்றார்கள். ஏன்னா அவர் தான் வந்து இந்த விஷயத்தில் என்னுடைய சந்தேகத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு. அவர்கிட்ட போயிட்டு பிரம்மாவை எப்படி வணங்குவார்களோ அதே மாதிரி சனத்குமாரரை வணங்குகிறார்கள். வணங்கிட்டு இந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரு விவாதம் நடக்கின்றது. இதில் வந்து எங்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரியவில்லை, அதனால் நீங்கள் எங்கள் சந்தேகத்தை போக்க வேண்டும், இதில் உண்மை எது என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றாரு. அப்போது சனத்குமாரர் அங்கே வந்திருக்க முனிவர்களை எல்லாம் பார்த்து சொல்கிறாரு, இந்த பிரம்ம தேஜஸ் இது வந்து சத்திரிய தேஜஸோடு சேர்ந்து கொண்டும், இல்லைன்னா சத்திரிய தேஜஸ் ஆனது பிரம்ம தேஜஸோடு சேர்ந்து கொண்டும், இந்த நெருப்பு காற்று 2ம் சேர்ந்து காடுகளை எரிக்குது இல்லையா, அந்த மாதிரி பகைவர்களை எரிக்கின்றனர். எல்லாம் கவனிக்கணும், பிரம்ம தேஜஸ் அதுக்கப்புறமா சத்திரிய தேஜஸ், இது அதோட சேர்ந்தோ இல்லை அது இதோட சேர்ந்தோ 2ம் சேர்ந்து நெருப்பும் காத்தும், ஏன்னா காற்று இல்லைன்னா வந்து நெருப்பு பரவ முடியாது, பகைவர்களை எரிக்கின்றனர். ஒரு ராஜா அப்படின்னும் போது அவன்தான் வந்து புகழை அடைந்தவன், அவன்தான் வந்து பிரஜைகளுக்கு பாதுகாவலாக இருப்பவன், தர்மத்தை நிலைநாட்டுகிறவன் அவன். அதனாலேயே அவன் வந்து ஜனங்களுக்கு தந்தை என்று அழைக்கப்படுகின்றான். அவனே வந்து பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதி, அவனே விராட், அவனே சாம்ராட், அவனே சக்திரியன், அவன்தான் பூமிக்கு இறைவன், அவன்தான் மனிதர்களை பாதுகாப்பவன். ஒரு ராஜா தர்மங்களை சரியாக நடத்துவதனால இந்த உலகத்துக்கு அவன்தான் வந்து முதன்மையான காரணமாக இருக்கிறான் அப்படின்றாங்க. அதே மாதிரி யுத்தத்தில் ஜெயிக்கிறதுனால துன்பங்களை எல்லாம் ஒழிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனங்களுடைய நன்மைக்காகவே எல்லா பக்கத்திலும் செல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை வந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புபவன் அந்த ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தர்மத்தின் வழி நடக்கிறான் அப்படின்னும் போது பிரஜைகளையும் வந்து அவன் தர்மத்தின் வழி தான் நடக்க செய்வான். அப்போ பிரஜைகள் எல்லாருமே மக்கள்லாம் வந்து தர்மத்தின் வழி நடந்தாங்கன்னா அந்த பாவ புண்ணிய பலன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு தான் போக போகிறாங்க. ரிஷிகள் அவங்க வந்து இந்த அதர்மம் நம்மளை வாட்டக்கூடாது அப்படின்ற பயத்தில் சத்திரியனிடத்தில் அவங்க போய் சேருகின்றார்கள். தேவர்களில் வந்து சூரியன் அவனுடைய தேஜஸ்னால எப்படி வந்து அந்த ஆகாசத்தில் இருக்க இருளை போக்குகின்றானோ அதே மாதிரி ஒரு ராஜா பூமியில் இருக்கின்ற அந்த அதர்மங்களை எல்லாம் போக்குகிறான். அதனால் சாஸ்திரத்தோட பிரமாணத்தை பார்க்கும்போது அரசனுக்குத்தான் தலைமை அப்படின்னு பதில் சொல்கிறார். இப்போது இங்கே வந்து அத்ரி மகரிஷி சொன்னது தான் சரி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதை கேட்ட உடனே அந்த யாகசாலையில் அந்த ராஜரிஷி வைன்யன் அவர் சொல்கிறார், பிரம்ம ரிஷியே யார் அத்ரியை பார்த்து பேசுகிறார், நீங்கள் வந்து இந்த மனுஷர்கள்லேயே இவன் தான் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னும் எல்லா தேவர்களோடும் அவங்களோட ஒப்பானவன் அப்படின்னும் நீங்கள் சொன்னீங்க. அதனால் நான் மகிழ்ந்து உங்களுக்கு வந்து ஏராளமான செல்வங்கள், அதுக்கப்புறமா வந்து நல்ல துணிகள் உடுத்திய சியாமைகளான 1000 வேலைக்காரிகள், அதுக்கப்புறம் 10 கோடி பொன் நாணயங்கள், 10 பாரம் பொண்ணு இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இதையெல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்றாரு.
அதே மாதிரி அத்ரி மகரிஷி அவரும் வந்து இதையெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வராரு. வந்தவர் அதை ஏற்கனவே மனைவி சொல்லியிருக்காங்க இல்லையா, போஷிக்கத்தக்கவர்கள் புத்திரர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த செல்வத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு தவம் செய்வதற்காக கானகத்தை அணுகுகின்றார். இதுல சியாமைகளான 1000 வேலைக்காரிகள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த சியாமைகள் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நடு யவ்வனத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பணிப்பெண்கள் அவர்கள் வந்து நன்கு அலங்கரிக்கப்பட்டவர்களாக, நல்ல ஆடை உடுத்தியவர்களாக, இந்த மாதிரி 1000 பேரையும் வந்து அவர்களுக்கு கூடவே தனமாக கொடுக்கின்றார். எதுக்கு சார் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பணத்தை கொடுக்குறார், அது வேற அவர் சொல்லியிருக்கார் பசுக்களை கொடுப்பார் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆள்பலம் வேணும் இல்லையா? அதனால தான் ஒரு பொருளை தானமாக கொடுக்கும் பொழுது ரொம்ப யோசித்து தான் அந்த காலத்தில் அரசர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த காலத்தில் கூட சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தரை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு யானையை தானமாக கொடுத்து விடு அப்படின்வாங்க. இது சம்பந்தமான இந்த நாட்டுப்புற கதைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா யானையை கட்டி தீனி போடுறது அப்படின்வாங்க. யானையை நம்ம தானமாக வாங்கிட்டோம் அப்படின்னா கூட அதை கட்டி மேய்க்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சமாவது செல்வமும் செல்வாக்கும் வேணும். அது இல்லை அப்படின்னா அந்த இவ்வளோ பெரிய யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கூட இருந்தால் நாம தான் கஷ்டப்படுவோம். அதனால தான் அந்த காலத்தில் தானம் கொடுக்கும்போது எல்லாத்தையும் யோசித்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் தானம் வாங்கும் போதும் சரி, கொடுக்கும் போதும் சரி, எதையும் யோசிக்கிறதே கிடையாது. எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது கலியுகம் இல்லையா? அப்படித்தான் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.